அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீதான தாக்குதல்களை இடைவிடாமல் நடத்தி வரும் ஈரானின் ஐஆர்ஜிசி ராணுவ படை ட்ரோன் மற்றும் ஏவுகணை இடைமறித்து வரும் குவைத்தின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து லீவுக்கு இந்தியா ஸ்ரீலங்கா சென்றவர்கள் எச்சரிக்கை. ஏர்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் அனுப்பப்படுவீர்கள். எச்சரிக்கையான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆணையத்தின் அதிரடி ரைட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீதான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த குவைத் மீது ஈரானின் ஐஆர்ஜிசி ராணுவப்படை ஏவிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை குவைத்துடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இடைமறித்து அழித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா குவைத்தில் அமைந்துள்ள புபியான் தீவுகளில் உள்ள பிரைவேட் கம்பெனி மீது நடத்தப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு அரசு அலுவலகம் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒத்தபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஈரான தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பொருட்சேதம் மட்டும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்களை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மக்கள் பீதி அடைவார்கள் என அனுப்புவதில்லை. ஆனால் ஈரான்காரன் பார்த்தீங்கன்னா குவைத் மீதான தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்கான். குவைத் மீது இதுவரை பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ் நியூஸ் சேனல் வெளியிட்டுள்ள முக்கிய செய்திக்குறிப்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் ஈரானிய ராணுவ தளங்கள் ஆகியவற்றின் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வளைகுடா நாடுகள் சண்டை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலைங்க. இது போதாதுன்னு எகிப்து நாட்டையும் இந்த சண்டைக்குள்ள இழுத்து விட்டுருக்கானுங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவோட பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்திலிருந்து லீவுக்கு இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சென்ற ஹாதிம் விசா அதாவது வீட்டு விசா தொழிலாளர்கள் மற்றும் ஷூன் விசா அதாவது கம்பெனி விசா தொழிலாளர்கள் ரிட்டர்ன் குவைத் வருவதற்கு முன்னாடி உங்கள் விசா ஸ்டேட்டஸை குவைத் மொபைலில் சரிபார்த்து கொண்ட பிறகு விமான டிக்கெட் எடுத்து விமான நிலையம் செல்லவும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே சில சந்தர்ப்பத்தில் உங்கள் விசாவை உங்கள் கம்பெனியோ அல்லது உங்கள் பாபாவோ மாமாவோ கேன்சல் செய்திருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க லேடிஸ் குவைத் வீட்டில் ஹாதிம் விசாவில் உள்ளவங்க ஜெசிரா ஏர்வேஸில் சென்னை டு குவைத் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நேற்று சென்னை ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஜெசிரா ஏர்வேஸில் இவங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கல. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு செலவு பண்ண காசும் போச்சு, விசாவும் போச்சு. மறுபடியும் இவங்க புது விசாவில் பிசிசி கேம்கா மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் மறுபடியும் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு தான் குவைத் செல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்த பிறகு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. இப்போ பாதிக்கப்பட்ட அவங்க பேசக்கூடிய இந்த ஆடியோவை கேளுங்க. முடிந்தவரை விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த ஆடியோவை கேளுங்க. அம்மா நல்லா இருப்பிய கொஞ்சம் பாருங்களேன். என்னை விசா அக்காமா கேன்சல் பண்ணி வச்சிருக்காரு. குவைத்து கேன்சல் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கேட்டது குவைத்திலாம் கேன்சல் பண்ணல அப்படின்னு அவர் ஏஜென்ட்னு சொல்கிறாப்புல. குவைத்தி வந்தாக்கி நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறானா. அதான் கேன்சலாக பண்ணல, சண்டைக்கு முன்னாடி போனனால அதான் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறானா. இந்த ஏர்போர்ட்டை போக விட மாட்டேன்ட்டா அம்மா. நான் ஒரு ஏழைம்மா இல்லாத ஒரு காலியாக பிள்ளைக்கு பிரசவத்துக்கு தான்மா வந்தேன். இப்போ இன்னைக்கு நான் என்னம்மா செய்வேன் ஒன்றுமே சொல்ல தெரியல. கேட்டதுக்கு நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க, நாங்கள் நான் பேசி முடிச்சு உங்களுக்கு விசா இந்த மாதிரி விசா எடுத்துறேன், அதில் அதே கமாரி சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டிக்கெட்டுக்கு என்னம்மா செய்யுதுண்ணா, டிக்கெட்டுக்கு காசு போட்டிருக்கேன். நான் வரும்போது செட்டிங் வெடிக்கல அம்மா செட்டிங் மெடிக்கல எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சரியான மாதிரி சிரமத்தில் நிற்கிறேன். நான் என்ன மாதிரி செய்யறது? அதனால குவைத்திலிருந்து லீவுக்கு வந்தவங்க இந்தியா ஸ்ரீலங்கா வந்தவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி குவைத் மொபைல் உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரி பார்த்த பிறகு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பர்வானி ஏரியாவை குறிவைத்து நடத்திய செக்கிங் மூலம் 195.2 கிலோகிராம் அழுகிய இறைச்சிகளை கண்டறிந்து பறிமுதல் செய்துள்ளார்கள். மேலும் இத்தகைய கெட்டுப்போன இறைச்சிகளை விட்ட கடைகள் மீது அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் பொது உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான கேம்கா மெடிக்கல் பிசிசி அட்டஸ்டேஷன் குவைத் விசா ஸ்டாம்பிங் பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 802 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 415 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலிருந்து மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.